அவன் இருக்கிறான் 6 அடிக்கு 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கண்கள் பெருசா இப்படி தலைமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறான். அவன் அரக்கனா காளி அப்படின்னா மேல அந்த காளி தும்முன்னு வந்து குதிச்சா. அவ என்ன அழகு, சூப்பரா இருக்கிறா காளி. ஆனா கொஞ்சம் கருப்பு நேரம் பூசி. என்ன வேணும் உனக்கு? நாளைக்கு நானும் ஆதிபராசக்தியும் போரிட போகிறோம். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். எனக்கு உபாயம் தான், ஆயுதம் தான். அவசரம் போடா, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது, என்கிட்ட ஆயுதம் எல்லாம் கிடையாது மறைஞ்சிட்டான். உடனே கைய வெட்டி போடுறான். ரத்தம் சொட்டுதா வந்துட்டா. ஏய் என் பக்தன்டா, இப்படி எல்லாம் செய்யாதடா, எனக்கு லாஸ் ஆகும்டா, செய்யாதராங்கிறான். நீ சொல்லல நான் செத்துருவேங்கிறான். கழுத்தறுக்க போறான். காளி சொல்றா, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாதப்பா, எப்படியாவது தா அப்படின்ன உடனே சரி அப்படின்ட்டு ஒரு உபாயத்தை தர்றா. வானத்துல இருந்து இறங்குவாள்ல, இறங்கும் போது அவளுக்கு எதிரா எந்த ஆயுதத்தையும் தூக்காத. அவ இறங்கி வந்து நின்ன உடனே அவளுக்கு முன்னாலே கெட்ட வார்த்தை பேசு. அவ அழகு இல்ல, அவ நிர்வாகத்தில் குறைந்தவள், அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள், அவள் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு. நிந்தனை பேசினா அவ சக்தி இழப்பாள். அவ சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இவ்வளவுதான் உபாயம்னு போயிட்டான். அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரியோதயம். மேல அப்படி இறங்குறா சக்தி. பேரழகியா இருக்கா. தலைமுடி அப்படி பறந்துட்டு இருக்கு, ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில அப்படி இட்டுட்டு கையில எல்லாம் ஆயுதங்களோட பேரழகியா அப்படி இறங்குறா. இறங்கி வந்து நின்ன உடனே இவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு ஆரம்பிக்கிறான். நெல்ல கொலைகிறான். ஏன் தெரியுமா? நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை? நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே. நம் தாய் வீட்டில் என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு? இந்த சமூகம் எப்படிப்பட்டது? சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது? யார் வீட்டு பிள்ளைங்க தானே, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றுதானே கொடுமை செய்கிறது. என்னென்ன வார்த்தைகள் பேசுது? நம்ம திருப்பி உன் தங்கச்சியா இருந்தா நீ இப்படி பேசுவியா, நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா, என்னன்னு தானே பேசுற. நான் வேற யார் வீட்டு பொண்ணா தானே துடிக்கிறோமா இல்லையா? ஆதிபராசக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும் பொழுது அவ அப்படியே அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க. அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க. அவ மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்ற சாமி. அவளுடைய ஆளுமையை குறைச்சு பேச பேச இத்தனோண்டு ஆயிட்டாங்க. இத்தனோண்டு பொண்ணாயிட்டா. ஒண்ணுமே இல்ல, ஆயுதங்கள் எதுவும் இல்ல, குழந்தை மாதிரி ஆயிட்டு இப்படியே நிக்கிறாளா. அவன் வாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரும்போது எங்கிருந்தோ வந்தாருங்க மிஸ்டர் சிவபெருமான். ஹே சக்தி, நீதானடி சிவனுக்கே சக்தி தருகின்றவள், நீதானடி இந்த உலக மாதா, நீதானடி இந்த உலகத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகி, நீதானடி பேரழகின் சொல்ல 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 அப்படி வளர்றா. கட்சி கொன்னுட்டா துர்கா மாசுர. அன்றிலிருந்து அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள். நான் இதையும் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? உலகத்துல நிறைய பேர் துர்கா மாசுரர்களாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகளாக இருக்கிறோம். நம்மை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வரும் வரைக்கும் காத்திருவாமல், நீ சொல்லுவது எனக்கு புரியதடா, உன்னுடைய வார்த்தைகள் என்னை பாதிப்படைய செய்யாது என்று நாம் எழுந்து நின்றால் இந்த உலகம் நம்மை பார்த்து அச்சப்படும், நம் அருளுக்காக காத்திருக்கும். அடங்க மறு.